அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி ஹேஸ் த பவர்ஸ் ஆஃப் எ சிவில் கோர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறத நம்ம போஷ் ஆக்ட் கீழ் தான் கொண்டு வருவோம், சரிங்களா? போஷ் ஆக்ட் அப்படிங்கிறது 2013 வந்துருக்கும். ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிற இந்த சட்டம். அதுக்கு கீழே இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறத உருவாக்குவாங்க. இந்த கம்பெனியில ஏதாவது ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதை இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி தான் வந்து என்கொயர் பண்ணுவாங்க. இதோட ஹெட் வந்து கண்டிப்பா ஒரு விமன் தான் இருப்பாங்க, சரியா? இருக்கணும். The inquiry has to be completed within 90 days by internal complaints committee அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹராஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணக்கூடிய விமன் 3 monthsக்குள்ள அவங்க இந்த கமிட்டிக்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி 90 டேஸ்க்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணி 90 டேஸ்க்குள்ள என்ன பண்ணணும்னா அதை விசாரிச்சு முடிக்கும், சரிங்களா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஹவு மெனி மெம்பர்ஸ் வில் பி அவார்டட் சன்சாத் ரத்னா அவார்ட் ஃபார் 2025? ஸோ சன்சாத் ரத்னா அவார்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து சன்சாத் அப்படின்னா பார்லிமெண்ட் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ பார்லிமெண்ட்ல பெஸ்டா ஒர்க் பண்ணக்கூடிய எம்பிஸ்க்கு வந்து இந்த சன்சாத் ரத்னா அவார்டு கொடுக்குறாங்க. இந்த வருஷம் எவ்வளவு பேருக்கு அப்படின்னா 17 பேருக்கு கொடுக்க போறாங்க. அடுத்தது, the new division of army which will integrate infantry, mechanized infantry, armored units, artillery, special forces and unmanned aerial systems is named as அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் உபேந்திர திவேதி என்ன சொல்லியிருக்காருன்னா ஆர்மியில புது டிவிஷன்ஸை வந்து உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபான்ட்ரி எல்லாமே தனித்தனியா இருக்கும். அது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி ஒரே யூனிட்டா வந்து ஒரு யூனிட்டை உருவாக்க போறாங்க. அது பேரு பைரவா, சரியா? The new division of army to launch surprise attacks on terrorists in borders. அதாவது டெரரிஸ்ட் கேம்ப் எல்லாமே நம்மளோட பார்டர் ரீஜன்ல இருக்கும் இல்லையா? ஸோ அதை அட்டாக் பண்றதுக்காக, சர்ப்ரைஸ் அட்டாக் பண்றதுக்காக ஒரு அமைப்பை உருவாக்க போறாங்க. அந்த டிவிஷன் பேர் வந்து ருத்ரா, சரியா? லாஸ்டா நிசார் சேட்டலைட் வச்சு கேட்டிருக்காங்க. ஈச் ஸ்பாட் ஆன் த எர்த் வில் பி ஸ்கேன்ட் ஒன்ஸ் எவ்ரி 12 days அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். ஒவ்வொரு 12 டேக்கு என்ன பண்ணுவாங்க, நிசார் சேட்டலைட் எர்த்தை சுத்தி வரும். அதுல எஸ் பேண்ட் எல் பேண்ட் ரேடார்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த எஸ் பேண்ட் அண்ட் எல் பேண்ட் ரேடார்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் போத் டே அண்ட் நைட் அண்ட் இன் ஆல் வெதர் கண்டிஷன்ஸ். இதுவுமே கரெக்ட் தான். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிற கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.